காசு சேமிப்பு பண்ணுறதுனால நம்ம இன்னும் புவர் ஆகும் அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா? எப்படி காசு சேவிங் பண்ணுறதுனால நம்ம இன்னும் ஏழை ஆக முடியும்? ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, முந்தி காலத்தில் ஒரு வெள்ளிக்கு வந்து நீங்கள் 5 கரிப்பப் வாங்கியிருப்பீங்க. பட் இந்த காலத்துக்கு ஒரு வெள்ளிக்கு 2 கரிப்பப் தான் கொடுக்குறாங்க. அதே சேம் ஒரு வெள்ளி தானுங்க. எப்படி அதோட வேல்யூ வந்து மாறிச்சு? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீடு வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு 1,00,000 வெள்ளி இருந்தால் ஒரு வீடு வாங்கிடலாம். ஆனால் இந்த காலத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு 6,00,000 வெள்ளி தேவைப்படுது. ஸோ காசோட வேல்யூ இருக்க இருக்க குறைஞ்சிக்கிட்டே போகுது. காசபிலி, அதாவது பையிங் பவர், காசோட வந்து குறைஞ்சிட்டே போகுது. ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, காசை வந்து கோலாக மாற்றி வைக்கிறோம். கோல்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஒரு டீனார் வந்து ஒரு ஆடு வாங்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி இப்பயும் ஒரு டீனார் ஒரு ஆடு வாங்க முடியும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா கோல்டோட வேல்யூ ஏறிட்டே போகும். பொருளோட வேல்யூ ஏறும்போது கோல்டோட வேல்யூவும் ஏறிட்டே போகும். இதனால தான் நம்ம காசை கோல்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கே அதிகமான லாபம். காசாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஏழையாக தான் ஆவீங்க. இதை பற்றி யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியணும் மேலும் விவரத்துக்கு பயோவில் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணிட்டு புலனம் பண்ணுங்கள்.